ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸை 2 முறை நல்லா கழுவிட்டேங்க. கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வைக்க போகலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட 2 பட்டை கிராம்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம்னா ரைஸ் நல்லா வாசனையாக வரும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்தாலே போதும். இப்போ நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்குவோம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். மீன் மேக்கரோட நிறைய மசாலாக்களை சேர்த்து இது போல் கலந்து வச்சுருக்கேன். அந்த மிக்சர்லாம் என்னென்னு ஏற்கனவே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மீன் மேக்கர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் சிக்கனு கூட இது போல் கலந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சோயா 65 கிடச்சிருச்சு. அடுத்ததாக நல்லா ரைஸை கிளறி எடுத்துக்கக்கூடிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சோயா 65 ஃப்ரை பண்ண எண்ணெயை தான் நான் இதுக்கு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டில் ஒரு சில சேட்டைகள் நடந்தது. அந்த சேட்டைகள் உங்கள் வீட்லேயும் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேட்டை வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதான் பாருங்கள். இது போல் சமைச்சிட்டு இருக்கும் போதே எடுத்து சாப்பிட்ற குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக மற்ற வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் நீளமாக அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அடுத்ததாக நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க குடமிளகாவையும் பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த ரெசிபிக்கான சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நான் முட்டை ஆட் பண்ண போகிறேங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை நபர்களுக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு பதிலாக நாம் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால முட்டை எடுத்திருக்கேன். இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பொடிமாஸ் வர அளவுக்கு, பொடிமாஸ் செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பொடிமாஸ் பண்ணுற மாதிரி வந்ததுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூனை டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இன்னொரு 1 ஸ்பூன் சோயா சாஸில் 1 ஸ்பூன் சோள மாவை நான் கலந்து எடுத்து அதையும் நான் இந்த மிக்சரோட கலந்துருக்கேன். அடுத்ததாக நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ரைஸில் நம்ம ஆல்ரெடி இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ரைஸையும் நம்ம கொட்டி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த வாசனைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி காத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு ஏற்கனவே காட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நீங்களும் பாருங்கள். அது வேறு யாரும் இல்லைங்க, இந்த காகம் தான். ஸோ இந்த ஸ்மெல்லுக்கே காகமே வந்துட்டாங்க. கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சோயா 65 நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே ஸ்டவ்வில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு முழுசாக ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிருச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ண தயாராகலாம். ஃப்ரைட் ரைஸை சர்வ் பண்ணும்போது கூடவே சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதை மட்டும் ஆட் பண்ணி பசங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.